ஏன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன கூத்துக்கள்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதியா உடைச்சிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா என்ன இதுல அழகுன்னா, நாம முன்பை விட ஆளுங்கட்சியா இருந்ததை விட இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் இன்னும் ஃபாஸ்டா, இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறோம், இன்னும் உறுதியோடு செயல்பட்டு இருக்கோம். அதுதான் திமுகவுடைய அழகு, அதுதான் இந்த இயக்கத்துடைய பெருமையும். அதிமுகவை இவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்கிறோமே, ஆனா ஏன் திமுகவை நம்மளால கொஞ்சம் கூட சீண்டி பார்க்க முடியலன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்டத்தட்ட திணறிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஏராளமான அவதூறு குற்றச்சாட்டுகளையும் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல ஆச்சு. நாம யோசிச்சு பார்க்கணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை இந்த 60 நாள்ல கொடுத்திருக்கிறாங்களா? நான் சட்டமன்றத்தில் பேசினேன், மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டிடாதீங்க, அதை தயவு செய்து கொடுங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னது உடனே அந்த திட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம திட்டங்களை ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அரசு ஏதாவது புதுசா கொடுத்திருக்காங்களா? ஏதாவது புது திட்டம் கொடுத்திருக்காங்களா? நினைச்சு பாருங்க. 2021 என்ன நிலைமை? கோவிட் பெருந்தொற்று, நிதி நெருக்கடி, இந்த நிலைமை தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அன்னைக்கு நம்முடைய தலைவர் அன்னைக்கு முதலமைச்சர் ஆன உடனே முதல் நாள் 4 கையெழுத்து போட்டார். கொரோனா நிவாரண நிதியா 4000 ரூபாய் உடனடியா நம்முடைய அரசு எனக்கு கொடுத்தாரு, முதலமைச்சர் கொடுத்தாரு. முதல் கையெழுத்து போட்டார். மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டாரு. பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சு காட்டினார் நம்முடைய தலைவர். ஆவின் பால் விலைய 3 ரூபாய் குறைச்சாரு நம்முடைய தலைவர். அது மட்டும் இல்ல, கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவ காப்பீடு செல்லும்னு நம்முடைய தலைவர் அன்னைக்கு அறிவிச்சார். ஆனா இன்னைக்கு வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால இன்னைக்கு இந்த ஆட்சியையும் ரீல்ஸ் போட்டு நடத்திடுவோம் அப்படின்னு எதுக்கு எடுத்தா ரீல்ஸ். சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல. பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். வாக்காளர் சொல்றான், நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போனா அங்கேயும் ரீல்ஸ். முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சரை பார்க்க போறவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறான். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு. இன்னைக்கு எப்படி இந்த இவ்வளவு நேரம் கரண்ட் கட் ஆகாம இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜெனரேட்டர்ல ஓடிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பவர் கட்டு. திருமண பக்கம்லாம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள். அது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு அவங்களுடைய நிர்வாகிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த குற்றச்சாட்டுகள்ல, இந்த வன்முறைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அரசுடைய அமைச்சர் ஒருத்தர் சமீபத்தில் பண்ண கூத்த நாம அத்தனை பேரும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சோம். தக் லைஃப் அப்படின்னு போட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு ஒரு அமைச்சர். ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது 500 ரூபாய் நோட்டை வச்சு ஒரு மொபைல் போனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் வச்சு ஒரு மாத்திரைய பொடியாக்கி, என்னன்னு கேட்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், பாராசிட்டமால் மாத்திரைய பொடியாக்கி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு. இதற்கு இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சான்னு பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் கிடையாது.